நாங்க தான் முதல்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். தொகுதி பங்கீடையும் முடிச்சிட்டோம். பிரச்சாரத்துக்கே போயிட்டோங்க. களத்துல முந்துறது அதிமுக தலைமையிலான என்டிஏ தான்னு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள்ட்ட பேசும்போதெல்லாம் அவங்க சந்தோஷமாவும், பெருமையாவும் சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அதர் சைடு ஆஃப் த காயின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுகவோட கூட்டணியில பாமக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க எல்லாருக்குமே இடங்கள குடுத்துட்டாங்க. இதுல தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு குடுத்த இடங்கள் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளே அதிருப்தியையும் வெளிப்படுத்துறாங்க. 2 பேர் வந்து அந்த கட்சியை விட்டு விலகுவதாக கூட அறிவிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். அதாவது 5 தொகுதி குடுத்தாங்கங்க, உண்மதான். அந்த 5 தொகுதியில எந்தெந்த தொகுதிகள குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சிட்டிங் மினிஸ்டர்ஸோட தொகுதிங்க. அந்த இடத்துல அதிமுக மாதிரியான பிரதான எதிர்க்கட்சி போட்டியிட்டா, அது ஒரு டஃப்பான ஃபைட்டா இருக்கும். ஆனா, அதெல்லாம் நைஸா எங்களுக்கு தள்ளி விட்டுட்டாங்கங்க. இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியுமா? ஒரு அமைச்சருடைய தொகுதி அப்படின்னா, அந்த இடத்துல பவர் எந்த அளவுக்கு இருக்கும்? விட்டமின் ப எந்த அளவுக்கு இருக்கும்? அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. அதனால 5 தொகுதி குடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. இதுல இருக்கிற பிரச்சனையும் பாருங்கன்னு சொல்றாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள். அதே அதிமுகல என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இன்னைக்கு இருக்கிற கூட்டணியில 5 இடங்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு குடுத்துருக்கிறோம் அப்படின்னா, எடப்பாடியாரோட பெருந்தன்மைங்க. ஜி.கே. வாசன் மேல வச்சிருக்கிற மரியாதை. இதுக்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பி ஆக்கும்போதும் அப்படிதான். அன்னைக்கு நாங்க எங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். போன தேர்தல்ல அவர் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தாரு. என்டிஏ கூட்டணிக்கு போனாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த முறை அவங்களுக்கு 5 இடங்கள நாங்க பெருந்தன்மையோட குடுத்துருக்கோம். குடுத்தது மட்டும் இல்லாம, தாமரை சின்னத்துல அவங்க நிக்கிறேன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த 5 சீட்டும் வந்து இப்ப பிஜேபி கணக்குல தானே வரும். நாளைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அதில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் அது பிஜேபியோட ஓட்டாக தானே எடுத்துப்பாங்க. இதெல்லாம் இருந்து கூட சரி கூட்டணிலாம் நம்ம அரவணைச்சு தான் போனோங்கிற அடிப்படையில் எடப்பாடியார் பெருந்தன்மையாக 5 சீட்டை கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க குறை சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஏன் இந்த தொகுதி தான் வேணும், அந்த தொகுதி தான் வேணும்னா அதிமுகவுக்கும் பல தொகுதிகள் டஃப்பாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அதை எடுத்துக்கலையா? கூட்டணி கட்சின்னு வரும்போது ஒரு சில தொகுதிகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில தொகுதிகள் டஃப்பாக இருக்கும். அது எல்லா கூட்டணியிலையும் இருக்குங்க. இங்கே மட்டுமா அப்படி இருக்குது, திமுக கூட்டணியில் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அடுத்தது பிஜேபி. பிஜேபி அதிமுக கூட்டணி உருவான உடனே என்னென்னலாம் பேசுனாங்க நீங்க வேணா பாருங்க. 60லேருந்து 70 இடங்கள் கண்டிப்பா பிஜேபி கேட்குங்க. எடப்பாடியாரால எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. டெல்லியில அமித்ஷா சொல்லக்கூடிய இடங்களை கொடுத்தே தீரணுங்கிற கட்டாயம் இன்னைக்கு இபிஎஸ்க்கு இருக்கு. வேற வழியே இல்லை அப்படின்லாம் பேசுனாங்களே. எத்தனை இடம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்களா? 27 இடங்கள் தான். நாங்கள் வந்து தனியாகவே 11% வச்சுருக்கோம், கூட்டணியோட 18% வச்சுருக்கோம்லாம் பிஜேபி சொன்னாலும் கூட, பிஜேபியோட பலம் என்னன்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து நேற்று அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. 50 வருஷமாக தமிழ்நாடு அரசியலை பார்க்குறாரு. தமிழ்நாட்டுடைய நூக் அண்ட் கார்னரில் எந்த பகுதியில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது, எந்த சமூகங்களின் பின்னணி எந்தெந்த கட்சிகளுக்கு இருக்குது அப்படிங்கிற அத்தனையும் வந்து விரல் நுனியில் வச்சிருக்கக்கூடியவர் எடப்பாடி. அதனால் பிஜேபிக்கு அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்டிருக்கட்டும். அமித்ஷாவே கூப்பிட்டு பேசினாலும் 27 தொகுதி தான் அப்படிங்கிறதுல நிறுத்தினார் பாருங்க. காங்கிரஸா பிஜேபியான்னு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை விட பிஜேபிக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு செல்வாக்கு கூடியிருக்குங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தோம் காங்கிரஸுக்கு திமுக 28 கொடுத்து ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா, நாங்கள் 27 தாங்க கொடுத்துருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குற 5 இடம்ன்றது ரிசல்ட் வரட்டும், அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு பாருங்கள். 5 சீட்டில் அவங்க தாமரையில் நிற்கிறாங்கன்னா அது அவங்களோட விருப்பங்க. நாங்கள் வந்து திமுக மாதிரி இது நின்னா எங்கள் சின்னத்தில் நில்லுங்க, இல்லைனா வந்து கூட்டணியிலே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற கட்சி நாங்கள் கிடையாதுங்க. மக்கள் நீதி மையத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அப்படியா நாங்கள் பண்ணோம்? நாங்கள் கூட்டணி கட்சிகளுடைய மரியாதை என்னன்றதை நாங்கள் அவங்களுக்கு உரிய மரியாதையை கரெக்டாக கொடுக்குறோம். அது அவங்க விருப்பப்படுறாங்க. ரெட்டைலையில் நின்னா இன்னும் கூட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தாமரையில் தான் நிற்கிறோன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதிமுகவினர் சொல்கிறாங்க. சரி, பிஜேபியில் கமலாலயத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரித்தா, அவங்களில் வந்து நயினார் நாகேந்திரன் ரொம்ப சாமர்த்தியமாக பேசி 27 இடங்கள் வாங்கியிருக்காருங்க. இந்த 60 சீட்டு 70 சீட்டுன்னு சொல்கிறதெல்லாம் மீடியாவில் தான் சொன்னாங்களே தவிர, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 தரப்புக்கும் சுமூகமாக முடிகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். 27 இடங்கள் அப்படிங்கிறது நாங்கள் லாஸ்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது கூடுதலான இடங்கள் தானே நாங்கள் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி இது என்டிஏல 2வது பெரிய கட்சிங்க நாங்கள். அப்படி இருக்கும்போது இப்போ 4 எம்எல்ஏ பிஜேபிக்கு இருக்காங்க. இந்த முறை வந்து டபுள் டிஜிட் கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு நாங்கள் பக்காவாக பேசி தான் முடிவு பண்ணியிருக்கோம். எங்களோட ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகும், ஏடிஎம்கேவோட ஓட்டு எங்களுக்கு வரும். அந்த மாதிரி மியூச்சுவலாக ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிற மாதிரி ஒரு கூட்டணியை நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குன்றதுனால இந்த
விஷயத்தை தாங்கிக்க முடியாம தான் சில பேர் வந்து ஏதோ விஷயத்த கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதே நேரத்துல இப்ப கிணத்துக்கடவுல போராட்டம் நடந்துச்சு. அந்த தொகுதிய பிஜேபிக்கு தரணும்னு. அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை இந்த எலக்ஷன்ல நிக்கலன்னா, அது பெரிய செட்பேக்கா இருக்குங்க பிஜேபிக்கு. அவரு வந்து கோவையில ஏதாவது ஒரு தொகுதியில நிக்கணும்னு விருப்பப்பட்டாரு. கவுண்டம்பாளையம் இல்லன்னா சிங்காநல்லூர். அந்த 2 தொகுதியுமே எங்க கூட்டணிக்கு அவங்க தரவே இல்ல. கூட்டணி தலைமையான அதிமுக பிஜேபிக்கு தரவே இல்ல. கோவையில ஒரே ஒரு தொகுதி குடுத்துருக்காங்க. அங்கேயும் வானதி அக்கா நிக்க போறாங்க. அப்போ திட்டமிட்டே அண்ணாமலை நிக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது பிஜேபிக்கு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஜோன் அப்படிங்கிறது தெரியும். எங்களுடைய ஆதரவு தளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்ற டேட்டா இருக்கு. இத்தனையும் இருந்து எங்களுக்கான இடங்கள தராம கொங்கு மண்டலத்துல ரொம்ப குறைவான இடங்கள குடுத்திருக்கிறது ஏத்துக்கவே முடியாதுங்கன்னு ஒரு சிலர் அதிருப்தியும் தெரிவிக்கிறாங்க. கன்னியாகுமரியில நாங்க கேட்ட இடங்கள் கிடைச்சிருச்சு. சவுத்துல ஓரளவுக்கு பரவால்ல. பட் கொங்கு மண்டலத்துல நாங்க வளர்ந்துடவே கூடாதுங்கிற அடிப்படையில தான் எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கோன்ற சந்தேகம் வருதுங்க அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் சொல்றாங்க. அடுத்ததா பாமக. பாமகவுக்கு 18 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. போன தேர்தலை ஒப்பிடும்போது குறைவான இடங்கள் தான். அதுக்கு அதிமுக சொல்ற காரணம் என்னன்னா, போன முறை ராமதாஸும் இங்க இருந்தாரு. இந்த முறை ராமதாஸ் தனியா ஒரு அணியா செயல்படுறாரு. உங்க எம்எல்ஏக்கள்ல 2 பேர் அவர் பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிர்வாகிகள் ஆதரவு, கட்சி, கட்டமைப்பு எல்லாம் உங்க பின்னாடி இருந்தாலும், ராமதாஸ் பின்னாடியும் சில பேர் போவாங்க இல்லையா? அவருக்கும் கொஞ்சம் ஓட்டு பிரிய தானே செய்யும். அப்ப அதெல்லாம் கணக்குல வச்சு தாங்க சீட்டு குடுக்க முடியும். பிஜேபிக்கு நாங்க 27 குடுத்துருக்கோம். புதுசா வர மத்த கட்சிகளுக்கும் நாங்க குடுக்கணுங்கிற அடிப்படையில தான் 18ன்ற ஒரு நம்பருக்கு வந்தாங்க. அதே நேரத்துல அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபாவும் குடுத்துருக்காங்க. பாமகவினரை பொறுத்தவரைக்கும் டபுள் சந்தோஷத்துல இருக்காங்க. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பிரச்சனை வந்தப்ப, அன்புமணி வந்து ஒரு சரியான முடிவை எடுத்து ராஜ்யசபா சீட்டு வாங்குனது மட்டும் இல்லாம 18 தொகுதிகள் வாங்கி ஒரு பக்காவான பொசிஷன்ல கட்சியை கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னு பாமகவினர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அதே நேரத்துல பெரம்பூர் ஏன் குடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் சில பாமகவினர் முன்வைக்கிறாங்க. ஏங்க பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கிற எத்தனையோ தொகுதிகள் இருக்குங்க. சென்னையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னையில கூட பாமகவுக்கான தொகுதிகள்னு சில தொகுதிகள் அடையாளம் கண்டு வச்சிருக்கோம். 2016 ரிசல்ட்ட எடுத்து பாருங்க. சென்னையிலயும் நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தொகுதிகள்லாம் இருக்கு. ஆனா பெரம்பூரை ஏங்க குடுத்தாங்க? அதுவும் விஜய் நிக்கிறாருன்னா, அது விஜய் சென்ட்ரிக் தொகுதியா மாறிடாதா? அங்க அதிமுக இறங்கியிருந்தா, இரட்டை இலை சின்னத்தையே நிக்க வச்சிருந்தா ஒரு டஃப்பான ஃபைட்ட குடுத்துருக்கலாம். அநியாயமா பெரம்பூர் எங்களுக்கு குடுத்தது ஒரு சீட் வந்து எங்களுக்கு ஒரு மைனஸா இருக்குங்க அப்படின்னு பாமகல ஒரு தரப்பு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்துல அதிமுகலன்னு என்ன சொல்றாங்கன்னா, யார் யாருக்கு எந்த தொகுதின்னு பிரிக்கும்போது, அதிமுகவுக்கு பலமா இருக்க சில தொகுதிகளை கூட நாங்க அவங்களுக்கு விட்டு குடுத்துருக்கோங்க. அந்த இடத்துல எங்களுடைய ஓட்டு முழுமையா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி சில நேரங்கள்ல கூட்டணியின் தலைமை வந்து யாரை எங்க போட்டியிட வைக்கணுன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த அடிப்படையில பெரம்பூர் குடுத்துருக்கோம் அப்படின்னா, பெரம்பூர்ல இருக்கிற அதிமுக ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தானே போக போகுது. அமமுக ஓட்டு அங்க தானே போக போகுது. பிஜேபி ஓட்டும் அங்க தானே போக போகுது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலயும் டஃப்பான ஒரு ஃபைட்ட நிச்சயமா எங்களால குடுக்க முடியுங்க. ஏன் நாளைக்கு வந்து விஜய வந்து ஒரு பாமக வேட்பாளர் வீழ்த்திட்டாருன்னா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு அதிமுகவினர் சொல்றாங்க. பட் கள நிலவரம் என்னங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த இடத்துல டிவிகேவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. திமுகலையும் வெயிட்டான கேண்டிடேட்டை போடுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ரெட்டைலையை நிறுத்தியிருந்தா அது ஒரு டஃப்பான ஃபைட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தாவும் இருக்கு. அதே நேரத்துல பாமகவுக்கு நல்ல செல்வாக்கான தொகுதிகள்னு சிலது இருக்கு. இப்ப நெய்வேலி தொகுதியிலலாம் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாங்க. தருமபுரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த முறை சௌமியா அன்புமணி ரொம்ப கம்மியான மார்ஜின்ல வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அப்படி இருக்கும்போது தருமபுரியிலேயே கூட இன்னும் ஒரு தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கணுங்க. இப்போ சேலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 தொகுதி குடுத்துருக்காங்க. போன முறை மேட்டூர் குடுத்தாங்க. மேட்டூர்ல எங்க எம்எல்ஏ ஜெயிச்சாரு. ஆனா கம்மியான ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாரு. சரி இந்த முறை வேற தொகுதி மாத்தி குடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது, போன முறை சேலம் மாவட்டத்திலேயே ஒரே ஒரு இடத்துல தான் திமுக ஜெயிச்சது. அந்த தொகுதியை எங்களுக்கு குடுத்துருக்காங்க. அங்க இப்போ சிட்டிங் மினிஸ்டர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அந்த தொகுதியில போய் குடுக்கும்போது, அந்த அமைச்சருடைய அதிகார பலம், அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற செல்வாக்கு, இதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவது ஒரு டஃப்பான காரியமா இருக்குங்க. அதனால அந்த தொகுதியை ஏன் குடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் பாமகவினர் மத்தியில இருக்கு. அடுத்ததாக புரட்சி பாரதம் கட்சி. அந்த கட்சிக்கு கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியை மீண்டும் ஒதுக்குவதாக அதிமுக அறிவிச்சது. இந்த அறிவிப்பு வெளியான போது ஜெகன்மூர்த்தி எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல தான் இருந்தாரு. ஆனா எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. எங்க முடிவு என்னங்கிறத நாளைக்கு சொல்றோம்னு அங்கிருந்து ஜெகன்மூர்த்தி கிளம்பிட்டாரு. அதன் பிறகு நடந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்துல புரட்சி பாரதம் எதிர்பார்த்தது 4 தொகுதிகள் அப்படின்னும், ஆனா ஒரே ஒரு தொகுதி ஒதுக்குனது எங்க எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே எங்களுக்கு சீட்டு தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அது நடக்கல. அப்ப அவங்க எங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்துனாங்கன்னா, இப்போதைக்கு
நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு கூடுதலான இடங்களை தரோம் அப்படின்னு சொல்லும்போது, எத்தனை இடங்கள்னு கேட்கும்போது நாங்கள் 4 கேட்டோம், அப்போவே அவங்க 4லாம் கஷ்டம்னு சொன்னாங்க, குறைந்தபட்சம் நாங்கள் 3 தொகுதியாவது இருக்கணும்னு கேட்டப்ப, இல்லைங்க 2 தொகுதி நாங்கள் நிச்சயமாக தரோம், இன்னொரு தொகுதிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஒரே ஒரு தொகுதின்னு சொல்கிறது ஒட்டுமொத்தமாக எங்கள் தொண்டர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. எங்கள் தலைவர்கிட்ட பேசி நாங்கள் என்ன முடிவுன்னு சொல்லுவோன்னு அந்த கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகியான ருசேந்திரகுமார் சொல்லியிருந்தாரு. இப்படி அதிமுக கூட்டணி தேர்தல் அறிக்கை, கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு, பிரச்சாரம்னு பல விஷயங்கள்ல முன்னணியில் இருந்தாலும், கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள், அதில் இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூகம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சியினர் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் சில இடங்கள் அதிமுகவினர் போட்டியிடக்கூடிய தொகுதி. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவில் சபாநாயகர் தனபால் இருக்கார் இல்லையா, முன்னாள் சபாநாயகர், அவருடைய தொகுதியான அவிநாசி தொகுதியை இந்த முறை பிஜேபிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு 50,000 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் போன முறை தனபால் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அந்த தொகுதியை பிஜேபிக்கு விட்டு கொடுத்திருப்பதும் அதிமுகவினரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய சில தொகுதிகள் கூட அதிமுகவுக்கு ஃபேவரான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருப்பதும் அந்த கட்சியினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு தகவலும் இருக்கு. சரி, இந்த அதிருப்தியெல்லாம் இங்கே மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயுமே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா திமுக கூட்டணியிலும் இருக்கு. அதனால அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் முந்தியிருக்கோங்க, இப்போ அடுத்தடுத்து பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வருவாங்க, எங்கள் கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் போன்ற வலிமையான ஸ்டார் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டாரு, இன்னும் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை அவர் தொடங்கும் போது களம் முழுமையாக எங்களுக்கு சாதகமாக மாறும்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன? எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள், அவர் கூட்டணி கட்சிகளை நடத்தியிருக்கக்கூடிய விதம், இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.